ராகுதசா கோயிங் ராகுதசா போயிட்டு இருக்கு. இந்த ராகுதசா திருமண வாழ்க்கையை பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா, வணக்கம். நான் உங்களுக்கு ஹீப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கிப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி ப்ரோ, இஃப் ராகு இன் செவன்த் ஹவுஸ் கன்னில இருக்கிறாரா? ஓகே, நோ ஒன். செவன்த் ஹவுஸ் கன்னி, நோ ஒன் சி ஹிம், சூப்பர் ஓ பவர். புதன் இன் 11th ஹவுஸ் மகரம் வித் செவ்வாய். புதன் இன் 11th ஹவுஸ் மகரம். ஓகே, மகரத்துல இருக்காரு. ஓகே, புதன் வந்து மகரத்துல இருக்கிறாரு, 11ஆம் வீட்டுல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு. ராகுதசா கோயிங் ராகுதசா போயிட்டு இருக்கு. இந்த ராகுதசா திருமண வாழ்க்கையை பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ராகுக்கு சுபர் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, பாபர் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. புதன் வந்து லாபத்துல இருக்காரு, ஆனா பாபத்துவமா இருக்கிறாருன்னு சொல்லிடுறீங்க. இந்த ராகு வந்து அந்த அமைப்புகளை தான் பிரதிபலிச்சு பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பார்வை கிட்டத்தட்ட இந்த அமைப்புகள்ல ராகுவை தொடர்பு கொள்ளுதான்றதை நீங்க பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல அவருக்கு 8ஆம் பார்வை இருக்கு. யாருக்கு? செவ்வாய்க்கு 8ஆம் பார்வை இருக்கு. 8ஆம் பார்வை வாங்கி இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையை அவர் வாங்கினாலும் அவர் 2/9 ஆதிபத்திய பார்வை என்ற அமைப்புகள்ல ராகு அந்த தன்மையை செய்வாரு தான். ஓகே, புதன் மோசமாக கெட்டு போகாத நிலையில நீங்க பெருசா ஆக்சுவலி இந்த புதனுடைய சுபத்துவ அமைப்புகளையும் நீங்க பாத்துக்கங்க. கூடுதலா சுக்கிரன் என்ன இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. ஏன்னா ஒரு விஷயத்துக்காக பாவகம், பாவகாதிபதி, காரகம், இந்த 3 விஷயத்த பார்ப்பீங்க. சரி, பாவகம் அடிபட்டாச்சு. என்ன? 7ஆம் பாவகம், ராகு செவ்வாய் பார்வை, 7ஆம் அதிபதி அப்படியே 11ஆம் இடத்துல இருக்காரு. முதலில் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்னும் போது, அதற்கப்புறம் அந்த 11ஆம் பாவகத்தினுடைய தன்மையை அவர் தந்துதான் ஆகணும். ராகு தசை திருமணத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு இந்த ராகுக்கு சஷ்டாஷ்டகமா 2 பிளானெட்டை கொடுத்துட்டீங்க. ராகு தசை செவ்வாய் புக்தி, ராகு தசையில இவரு ராகு தசையில செவ்வாய் புக்தியும், ராகு தசையில புதன் புக்தியும் இந்த இடத்துல சற்று கடுமையான அமைப்புகள்ன்ற மாதிரி தன்மை இருக்கும். 7.5 சனி, அஷ்டம சனி வரும்போது இந்த அமைப்புகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் தான். ஓகே, பாதிப்பு எந்த வழியாக ஏற்படுத்தும்? செவ்வாய் பார்க்கக்கூடிய 5ஆம் பாவகத்து தன்மையாகத்தான் அந்த அமைப்புகளை முதலில் செய்வார். ஓகேங்களா, இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல. சரி, இன்னொன்னு இருக்கும், காரகம் அடிவாங்கும். செவ்வாயுடைய அமைப்புகள் வரும்போது சகோதர அமைப்புகள் டிஸ்டர்ப் ஆவீங்க, சகோதரம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல டிஸ்டர்ப் ஆவீங்க. சில நேரத்துல செவ்வாயினுடைய ஜடக்காரக அமைப்புகள் டிஸ்டர்ப் ஆகும். இந்த அமைப்புகள்ல பாருங்க. அதே மாதிரி புதனும் வந்துருவாரு. இல்லைங்க, இந்த எல்லாத்துக்குமே ஒரு மிதுனத்திலிருந்து குருவினுடைய பார்வை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. சாரி, இதுல எல்லாத்துக்குமே கடகத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கேட்கறது எதுவுமே ஒண்ணுமே இல்லைங்க, நல்ல திருமண வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு வந்துரும். ஏன்னா லக்னாதிபதி உச்சமாகி லக்னத்தை பார்த்துறாரு அப்படின்ற காரணத்தினால. ஓகேங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.